ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவானது நடைபெறுகிறது. விவரங்களோடு செய்தியாளர் குணசேகரன் இணைகிறார். குணசேகரன், தற்போது வரைக்கும் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் எத்தனை சதவீத வாக்குகள் பதிவாகியிருக்கு? விவரங்கள். நிச்சயமாக ஈரோடு கிழக்கு தொகுதியை பொறுத்த வரைக்கும் 237 வாக்குச்சாவடிகளிலும் காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு தொடர்ச்சியாக விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இன்னும் வாக்குப்பதிவு நிறைவடைவதற்கு 2 மணி நேரமே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த வாக்குப்பதிவினுடைய சதவீதம் என்பது 3 மணி நிலவரப்படி 53.63% அளவிற்கான அந்த வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. காலை முதலே ஒரு மிதமான அளவில் இந்த வாக்குகள் பதிவாகி வந்த சூழ்நிலையில் 3 மணி முதல் தற்போது வரைக்கும் ஒரு சற்று வெயிலினுடைய தாக்கம் அதிகமாக இருந்ததால் இந்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை என்பது சற்று குறைவாக காணப்பட்டது. அதனால் இந்த 2 மணி நேரத்தில் இன்னும் அதிகரிக்கும், இந்த வாக்குப்பதிவு சதவீதம் கூடுதலாக அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்பொழுது 4 மணி நிலவரப்படி சுமாராக ஒரு 60% அளவிற்கு இந்த வாக்குகள் என்பது பதிவாகி இருக்கின்றது. இன்னும் 2 மணி நேரத்தில் இந்த வாக்குப்பதிவு நிறைவடைய இருப்பதால் இருக்கக்கூடிய எஞ்சிய வாக்காளர்களும் ஒருவன் பின் ஒருத்தராக வந்து அப்படி இந்த வாக்குகளை பதிவு செய்யக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் காண முடிகின்றது. அனைத்து வாக்குச்சாவடிகளிலுமே இதுபோன்ற ஒரு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் இந்த காலை முதலாக இந்த தொடர்ச்சியாக இந்த வாக்குப்பதிவு என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக காலை ஒரு 9 மணி வரைக்கும் ஒரு 10.95% அளவிற்கும், காலை 11 மணிக்கு 26.03% அளவிற்குமாக இந்த சதவீதம் வாக்குப்பதிவு இருந்தது. அதற்கு பிறகு பகல் 1 மணிக்கு 42.41% அளவிற்கு உயர்ந்த இந்த வாக்குப்பதிவு சதவீதம் சரியாக 3 மணி வரைக்குமாக 53.63% அளவிற்கு இந்த வாக்குப்பதிவு சதவீதம் என்பது அதிகரித்து இருக்கிறது. கடந்த இடைத்தேர்தலில் ஒரு 74.6% அளவிற்கு இந்த வாக்குகள் பதிவாகி இருந்தன. இன்னும் 2 மணி நேரம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் கடந்த இடைத்தேர்தல் பதிவான அளவிற்காக ஒரு சராசரியாக ஒரு 70% அளவிற்காக இந்த வாக்குகள் பதிவாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலான வாக்குச்சாவடிகளில் இதுபோன்று சற்று மந்தமான இருந்தாலும் கூட காலையில் சற்று கூட்டம் அதிகமாக இருந்தது. இந்த கடைசி 2 மணி நேரத்தில் இன்னும் எஞ்சி இருக்கக்கூடிய வாக்காளர்களும் இந்த தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்காக வந்து வாக்குகளை செலுத்தலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.